தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனத்திலே, இன்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவனை பார்த்து பயப்படவும் வேண்டாம், தத்தளிக்கவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய கர்த்தர் உங்களோடு கூட போகிறார். உங்களுக்காக அவர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறவர் அவரே. உங்களை ரட்சிப்பதற்கு வருகிறவரும் அவரே என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், இயற்கை பேரிடர்கள். இங்கே நிற்பதற்கான இடம் என்று ஒன்றுமில்லை, நிலைப்பதற்கான இடம் என்று ஒன்று கூட இல்லை. நன்றாய் இருப்பார்கள், நம்மோடு உறவாய் இருப்பார்கள், நம்மோடு நட்பாய் இருப்பார்கள் என்று நினைத்துத்தான் நாம் பழகுகிறோம், செயல்படுகிறோம். ஆனால் அவர்கள் அனைவருமே நம்மோடு சத்துருக்களாக, நம்முடைய சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த நண்பர்களாக, உறவுகளாக இருந்த அனைவரும் சத்துருக்களாக மாறின பின்பு அவர்களோடு யுத்தம் செய்யும்போது அவர்களுடைய பலவீனம் அறிந்து நாம் தத்தளிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் கர்த்தராகிய தேவன், யெகோவா தேவன். அவர் பாகாலை ஒழித்து போட்டவர், பாலைவனத்திலே செழிப்பாய் மாற்றினவர், கசப்பான நீரை இனிப்பாய் மாற்றி கொடுத்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கசப்புகள், வறண்டு போன வாழ்க்கை, செழிப்பில்லாத நிலை, நான் நிற்கின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று அறியாதபடி சார்ஜியாவில் உள்ள ஒரு சாவண்ணா பகுதியில் வரலாற்று புகழ்மிக்க ஒரு நதியின் நடைபாலத்தின் நடைபாதை பகுதியிலே தளங்களில் வெவ்வேறு விதமாக கூழாங்கற்களை தளம் அமைக்கப்பட்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக அட்லாண்டிக் கடல் பகுதியை வடக்கு கப்பல்களை நிலைநிறுத்தி பெரிய சாரக்கற்களை பயன்படுத்தப்பட்டன என்று உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். சார்ஜியாவின் சரக்கு ஏற்றிய பின்பு இந்த சரக்கு தேவையில்லாததால் அவற்றை கப்பற்கட்டும் தளத்திற்கு அருகே உள்ள வீதிகளில் தளம் அமைக்க அவைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த கற்கள் தாங்கள் முக்கியமான பணியாக ஆபத்தான நீர்நிலையின் மத்தியிலே கப்பலின் நிலையாக நிறுத்துவதற்கு சீரிய பணியை செய்து முடித்தன. இன்றைக்கும் கூட நாம் வாழுகின்ற உலகத்திலே ஆகாது என்று நம்மை நாமே குறைத்து எண்ணுகிறோம், நம்மை நாமே கோபப்படுத்தி கொள்கிறோம், நம்மை நாமே திட்டிக் கொள்கிறோம், நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம், கணவன் மனைவியாக, மகன் பிள்ளைகளாக, பெற்றோர்களாக. ஆனால் ஆகாது என்ற தள்ளின அந்த கல் நிச்சயமாக அந்த சிறிய கூழாங்கற்கள் அங்கே அந்த பெரிய கப்பல்களை நிறுத்துகின்ற ஒரு தளமாக மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமாக இன்றைக்கு நாமும் கூட ஒருவேளை ஆகாது என்று, இவன் சத்துரு என்று இவனை வெறுத்துவிட, நொறுக்கிவிட அநேகர் நினைக்கலாம், இவன் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை எவராலும் தடுக்க முடியாது, எவராலும் அதை மறுக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் கடந்து வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவான ஒரு வாழ்க்கையாக மாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்படியாக இந்த நாளிலும் கூட அன்பான இறை மக்களே, இந்த இந்திய தமிழ் திருநாட்டிலே கைத்தறி நூல் செய்கிறவர்கள், தயாரிக்கிறவர்களை குறித்து இந்த சமுதாயம் குறைவாக எண்ணப்பட்டது. ஆனால் அவர்கள் மூலமாக கைத்தறிக்கென்று ஒரு நாளை, அவர்களுடைய கைத்தறி நாள் என்று சொல்லி ஒரு இயக்கம் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் இதற்காக சுதேச இயக்கம். நெய்தலில் கிட்டத்தட்ட 43 லட்சம் மக்கள் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவினுடைய கிராம பகுதிகளில் அதிக வருமானத்தை தருகிறது. உலகெங்கிலும் உள்ள ஆடைகள் கிட்டத்தட்ட 95% கைத்தறி ஆடைகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 7ஆம் நாளில்தான் இந்திய பிரதமர் தேசிய கைத்தறி நாள் வரும் ஆண்டுகளில் கொண்டாடும் என்று ஆண்டாக அறிவித்தார். இந்த விழாவினை கைத்தறித்துறை தொடர்பாக 72
விருதுகளை பெற்றது. இன்றைக்கும் கூட நாம் குறைக்கப்பட்டு மதிப்பிழந்து கிடந்தோம். ஒரு காலம் மாறும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். செபிக்கலாம். நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அறியப்படாதவர்களை நீர் அறியச் செய்கிற தேவன், ஒதுக்கப்பட்டவர்களை உயர்த்துகிற தேவன், நெருக்கப்பட்டவர்களை ஆண்டவரை விடுவிக்கிற தேவன். இந்த நாளிலும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். நாங்கள் எதை நினைத்தும் கலங்காதபடி, ஆண்டவரை தயங்காதபடி உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்க துணை புரிந்தோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.